கிறிஸ்துடைய பரிசுத்தமான அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்த நாளை திருச்சேவை கூடி தேவன் தோல்துகளை இறக்கமாக இருக்கிறார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசத்தை கண்டு சொல்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 39ஆம் அதிகாரம் 21, 22 வாசி. இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் பார்ப்பார்கள். அன்று முதல் இன்றும் நான் தாங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள். இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். அன்று முதல் என்றும் நான் தாங்கள் தேவனை கர்த்தர் என்றும் இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் என் மகிமையை புறஜாதிக்குள்ளாக விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற தேவன் ஆதாம் ஏவாள் என்கிற தம்பதிக்குள்ளாக பிறப்பிக்கப்பட்ட ஒரு சந்ததி தான் நம்ம எல்லாரும். அவர் தேவனுடைய வார்த்தை மீறி பாவம் செய்கிறார்கள். தொடர்ந்து தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எதிர்பார்த்து வண்ணமாக தான் தொழுது கொள்ளாதனாலே நோவா நாட்களில் ஒரு பெரிய பேரழிவை உண்டாக்கி அதில் ஒரு 8 பேர் தெரிந்து கொண்டு அதிலிருந்து ஒரு குடும்பமாக நாம் எல்லாம் காணப்படுகிறோம். அதைத் தொடர்ந்து நாம் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற ஆதியாகமம் 12 சொல்கிற பிரகாரம் ஆதானுக்கு பதிலாக ஒரு சந்ததியை மீண்டும் பரிசுத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து பிறப்பை காண்பிக்க என்பதற்காக ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். அப்படி தெரிந்து கடந்து வந்துகிற அவனுக்குமான ஈசா கொடுக்குமான யாக்கோப்பு அவர் பிறக்கப்பட்ட 12 கோத்திரங்களாக பிரித்து ஒரு 14 தலைமுறையாக கொண்டு வந்து பாபிலோன் சிறைபிடிப்பு, தாவீது ராஜா கொடுக்கிற வாக்கு தத்துவங்கள், இப்படி தொடர்ந்து ஒரு 14 தலைமுறையை கொண்டு வந்து மரியாளுக்கு அருமையர் இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைக்கிறார். இப்படி ஒரு சந்ததி கொண்டு வர காரணம் இயேசு பிறப்பை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். வேதத்தில் வசனங்களை எழுதி கொடுத்திருந்தாலும் அவருடைய பிறப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும், ஜனங்கள் சரியாக அறிந்து கொள்ளப்படும் என்பதற்காக ஒரு சந்ததியை தெரிந்து கொள்கிறார். எப்போது இயேசு கிறிஸ்து பிறந்து தேவத்திடத்து கடந்து வருகிறார், அவர் சொந்த குமாரன் என்று யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாதனாலே யாருக்காக இயேசு பிறந்தாரோ அவர்களே அவர் கொலை செய்கிறார்கள். இப்படி கொலையும் அக்கிரமம் மீறுதலை செய்து தான் காணப்பட்டதினாலே யூதர்களை இஸ்ரவேல் ஜனங்களை வெறுத்து தன் மகிமை புறஜாதிக்குள்ளே கொண்டு போக திட்டம் செய்கிறார். இப்படி திட்டம் செய்வதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக நான் புறஜாதிக்குள்ளாக என் மகிமை வெளிப்படுத்துவேன். இந்த சம்பவத்தை பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். ஏதோ பூமியில் காணப்படுகிற 12 கோத்திரம் மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் 4 திசைகளும் காணப்படுகிற மனுக்குலம் அதை காண்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட புறஜாதிகளை ஏன் கொண்டு வருகிறார், அது குறித்து என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார், வேதத்தில் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக்கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது
இருந்தான். இங்க பார்க்கிற சிமியோன் என்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானாலே அவருக்கு உரைக்கப்பட்டது, நீ கிறிஸ்துவை காண்பதற்கு முன்பாக மரணம் அடைய மாட்டாய். அந்த வார்த்தையை பல காலங்களை காத்திருக்கிறார். அவன் ஆவியானால் ஏவப்பட்டு தேவாலயத்துக்கு கடந்து வருகிறான். அங்கே இயேசு கிறிஸ்து 8ஆம் நாளுக்களை விருத்தசேதனம் பண்ணுவதற்காக கொண்டு வருகிறார்கள். அந்த குழந்தையை தன் கைகளால் வாங்கி அதை ஆசீர்வதித்து, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு மகிழ்மையாக என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இவர்கள் எண்ணுகிற பிரகாரம் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் சொந்தம். அப்போ அந்த குழந்தை சொல்ல, புறஜாதிகளுக்கு நீர் ஒளியாக என்று சொல்லி அந்த குழந்தையை வாழ்த்தி அவன் ஆசீர்வதித்து என சமாதானத்தோடு போகவிட ஆண்டவர் என்று சொல்லி அவன் கடந்து போகிறான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோட வாசிப்போம். நாள் சமீபமா இருக்கிறது, ஆம் கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது மந்தாரமான நாள், அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். நாள் சமீபமாய் இருக்கிறது, ஆம் கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது மந்தாரமான நாள், அது புறஜாதிக்குள்ள வரும் காலம். இங்க சொல்லப்படும் நாள் என்பது கிறிஸ்துவுடைய வருகை. அந்த நாள் சமீபமாய் இருக்கு, அது கர்த்தருடைய நாள் என்று சொல்கிறார். அது ஒரு பெரிய மந்தாரமான நாள். இப்போ மப்பு மந்தாரம் என்று சொன்னால் ஒரு மழை வரப்போகிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய கிறிஸ்துவுடைய நாள் ஒரு இடுக்கமான காலம். நாம் தானியேலில் பார்க்கிறோம், வெளிப்படுத்த 12 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வரப்போகிற நாள் ஒரு இடுக்கமான நாள். பாவம், அக்கிரமங்கள், கிரியைகள், பொல்லாங்கு எல்லாம் உண்டாகும். நீதி, பரிசுத்தம், இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டமான காலத்தில் அது புறஜாதிக்குள்ள ஒரு காலம் என்று சொல்கிறான். அந்த நாட்கள் யாரை மையப்படுத்துகிறார், யார் தெரிந்து கொண்டான்னு பார்த்தீங்கன்னா புறஜாதிகளை. அல்ல, இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்பது அவர் பிறப்பை சார்ந்த விஷயங்கள். எப்போது இயேசு கிறிஸ்து பிறந்தாலும் அங்கே யூதன் நின்று கிரேக்கு நின்றும் சமாரியன் நின்று இல்லை. மேலே வானத்தில் கீழே பூமியில் இயேசு நாமத்தை எந்த ஒருவனை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தேவனுடைய புத்திரன் என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட அந்த வம்ச வரலாறை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். என்னதான் எழுதியிருக்கனே கிறிஸ்துவனை தெரியாதனாலே தவறுதலாக கருதி கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு பெரிய நோக்கம், ஒரு வரலாறு, என்ன கொடுத்த சுமந்தார்களோ அதுக்கு பிரதிபலன் எப்பயுமே உண்டு. நான் பார்க்கிறோம், 12 கோத்திரம் என்கிற பெயர் சூட்டப்பட்டதுனாலே ஒரு பிரதட்சமான ஒரு வாழ்க்கை ஒரு குறைந்த அளவு வாழ்ந்ததுனால தேவன் கட்டப்படுகிற 1000 வருஷ ஆட்சி கட்டிடத்தில் 12 ஆதி அப்போஸ்தலருடைய பேரும் 12 ஆதி பிதாவுடைய பேரும் அங்கே தரிக்கப்படுது என்று பார்க்கிறோம். ஏன்னா அவர் தேவனை பின்பற்றி வந்ததினாலே, அவர்கள் செய்த உபகாரத்தினாலே அந்த நாம் சம்பவத்தை பார்க்கிறோம். தேவன் நன்றி உள்ளவர் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் என்ன நாம் பிரதிபலம் செலுத்துகிறோம் அதை அவர் திரும்பி செலுத்தக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவத்தை யூதர்கள் இழந்து போனாதான் நாம் சொல்ல முடியும். எந்த மேசை யாருக்காக வந்தார்களோ அவரை கொலை செய்தார்கள். அதன் அடிப்படைக்குள்ள அவர் கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியத்தை இழந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். எரேமியா 16:16 வாசிப்போம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின் வேட்டைக்காரனாகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்கள் எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்களின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவரை பிடிப்பார்கள். அதற்கு பின் வேட்டைக்காரர் அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர் எல்லா மலைகளிலும் குன்றுகளிலும் கண்மலையிலும் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். ஊழியத்தை அப்பயே பிரித்து நாம் எதிர்பார்க்கிற இறை திட்டம் என்பது இது நேற்று இன்று தீர்மானிக்கப்பட்ட விஷயம் அல்ல. 1000 ஆண்டுகளும் தீர்மானிக்கப்பட்டது. நம்ம அறிந்து கொள்ளாதனாலே, ஞானம் இல்லாதனாலே தவறுதலாக உலகம் கடந்து போகிறது. எந்த ஒரு தெய்வ திட்டமும் 1000 ஆண்டுகளும் எழுதப்பட்டது. அதை அறிந்து நாம் போய் அபியாசித்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம தவறுதலாக புரிந்து நாம் இடையே போனால் அதுக்கு நாம் பொறுப்பல்ல. இயேசுவே சொல்லுகிறார், இது இடருக்குள்ள கல் என்று.
ஒரு பரீட்சிக்கப்பட்ட கல் என்று சொல்லிட்டு இயேசுவையும் சரியாக ஒருவன் அறிந்து கொள்ளப்படவிட்டால் அந்த யூதர் கொலை செய்தது போல தான் நிர்பந்தம். அதில் எல்லாமே எழுதி வைத்திருக்கிறான், புதிதாக ஒன்றுமல்ல. அதன் அடிப்படையில் ஒரு ஊழியத்தை சொல்லுகிறார், மீன் பிடிக்கிறது. அப்போ பேதரெல்லாம் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். அவளை அழைத்து ஒரு ஊழியத்தை கொடுத்தார். அதே சந்ததியோ அதே தேசத்தில் அதே பட்டணத்தில் அடுத்த ஊழியம் கிடையாது, அடுத்து வேட்டையாடுகிறன்னு சொல்லுகிறான். இப்படிப்பட்ட ரெண்டாவது ஒரு ஊழியத்தை நடைமுறைப்படுத்தி தான் தான் புறஜாதிக்குள்ளாக அதை நடைமுறைப்படுத்துகிறான். யோவேல் 3ஆம் அதிகாரம் 9 வாசிப்பு. இதை புறஜாதிக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனான் தன்னை பலவான் என்று சொல்லானாக. சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலுமிருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறக்க பண்ணுவீராக. இதை புறஜாதிக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவார்கள். ஆனால் நம்ம ஏவேலு சொல்லப்பட்ட இந்த 3 அதிகாரத்தில் கடைசிகள சம்பவத்தை மையப்படுத்திருக்காங்க. அதில் நடைமுறைப்படுத்த போகிற தன்னுடைய 2ஆம் அதிகாரத்தில் மாம்சமனையா தன் ஆவியை ஊற்றுகிறார். அதுலேருந்து ஒரு பெரிய அறுவடை ஒழுங்கை நடைமுறைப்படுத்துகிறார். அதை யாருக்கிட்ட கொடுக்க? புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துங்கள், பராக்கிரமசாலை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் ஏறி வர கடவார்கள். தங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகும் உங்களை அறுவலை ஈட்டிகளாக ஆடி என்று சொல்கிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இது ஒன்றும் பெருமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. தெய்வ தீர்மானம், தெய்வ திட்டம், சில சூழ்நிலை அடிப்படை. அதன் அடிப்படைக்குள்ளே தான் புறஜாதிக்குள்ளே கொண்டு போகிறான். அதை நடைமுறைப்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை சாத்தானை வீழ்த்தக்கூடிய ஒரு நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். 2ஆம் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடக்கவும் வாருங்கள். இங்க பார்க்கிறோம், அங்க சொல்லப்படுகிற புறஜாதிக்குள்ள பட்டயங்களை என்று சொல்லி அதை எங்கு கொண்டு சுமக்கிறார் பாருங்க. 2ஆம் வசனம், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாக பர்வதங்களுக்கும் ஸ்தாபிக்கக்கூடிய மலைகளும் எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதியும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்களை புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபினுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் ஒரு பாதையில் நடப்ப என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமில் கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். அவர் ஜாதிக்குள்ளே நியாய தீர்த்தும் திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்போது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற கடைசி நாட்கள் என்று சொல்லி தன் ஆலயத்தை கட்டுகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மலைகளுக்கு மேலாக அது உயர்த்தப்படுகிறது. அங்கவும் பொதுவாக அந்த யுத்தம் சொல்லுகிறார், யுத்தத்துக்கு தயாராகுங்கள். இந்த பட்டய மண்வெட்டிலான்னு பார்த்தீங்கன்னா பாருவா நம்ம வாழ்வாதாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். இந்த அருவா பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விவசாயம் பண்ணுவதற்காக, ஒரு நடுவதற்கு, தோட்டத்தை பராமரித்துக் கொள்வதை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். இப்படிப்பட்ட ஆயுதத்தை பார்த்தீங்கன்னா பட்டயங்களே மண்வெட்டியாகும், ஈட்டுகளே அரிவாளாகும். இங்கே சொல்லப்படுற பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதத்தை போர்க்களத்துக்கு பயன்படுத்துங்க. இப்போ போர்களை என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா சபையை கட்டுங்கள் என்று சொல்லுகிறான். பொதுவாக வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாழ்வாதாரத்தை சார்ந்து இருக்கிற இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் தன் பிழைப்புக்காக பயன்படுத்தக்கூடிய காலத்தை சாத்தானை தோற்கடிப்பதற்காக பயன்படுத்துங்கள். காலத்தை தான் ஒப்பிடுகிறான். இங்கே சொல்லப்படுற காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்வாதாரத்தை பயன்படுத்தக்கூடிய காலத்தை சாத்தானை தோற்கடிக்க பயன்படுத்துங்க. இப்போ தேவசம் காத்திருந்து கடந்து ஜெயிக்கி
சாத்தானை தோற்கடிக்க வேண்டும் சொல்லுகிறார். அதனால் அருவாள் எடுத்து வெட்ட சொல்வதற்கு அர்த்தம் அல்ல. ஒரு மனிதன் தன் காலத்தை வாழ்வாதாரத்தை பயன்படுத்தக்கூடியதை சாத்தானை தோற்கடிக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இங்கே நடைமுறைப்படுத்துகிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் புறஜாதிக்குள்ளாக நடைமுறைப்படுத்த காரணமே என்ன பார்த்தீங்கன்னா, இறைத்திரும் எல்லாம் காலத்தையும் அறிந்தவர். ஏன்னா கடைசி காலத்திற்கான ஒரு ஆண்டிகிறிஸ்து என்பவன் ஒரு கிறிஸ்து மண்டலத்திலிருந்து புறப்படுகிறான். வெளிப்படுத்த 17ஆம் அதிகாரம் சொல்லுகிற பிரகாரம் 7 மலைகள் மத்தியிலே இருக்கிறது அவன் தோன்றுகிறான். தெசலோனிக்க பார்க்கிறோம், அவன் தேவனை போல தேவனை ஆராதனை செய்து தேவனை உயர்த்தினான் என்று பார்க்கிறோம். ஆண்டிகிறிஸ்து என்பவன் தேவனுடைய ஒரு மனுஷனாக தேவனை சார்ந்தவனாக இருப்பதனாலே அவனை நாம் எதிர்க்கப்பட வேண்டும். அவனை எதிர்க்க பண்ணால் அங்கிருந்து நீங்கள் எதிர்க்க முடியாது. ஒரு புறஜாதி தேசத்தில் தான் அவனை எதிர்க்க முடியும். இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ தேசத்தில் நார்மலாக எல்லாரும் எதிர்பார்க்கிற வேதத்தின் அடிப்படைகளாக போப்பாக தான் இருப்பார் என்று திட்டம் செய்யப்படுகிறது. இப்போ போப்பு போய் அந்த கிறிஸ்து சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஒருத்தன் எழுந்து பிறகு சொன்னான்னு உடனே கொன்னே போடுவாங்க. இப்போ நம்ம போய் சொல்லலாம், ஏன்னா நம்ம நம்ம தேச சட்டத்திட்ட வேறு, அவங்க தேச சட்டத்திட்ட வேறு. இப்போ நம்ம நம்ம போய் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சட்டத்திற்குள்ளாக தான் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். நம்ம ஜனநாயகத்தில் இருக்குது, நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. அதே ஒரு மன்னர்கள் மத்தியில் இருந்தாலும் பிரச்சனை. ஏன்னா மன்னர்கள் சொல்கிறதா முடிவு. ஜனநாயகம் சட்டத்தின் அடிப்படைகளை எடுக்கிற விஷயங்கள். இப்படிப்பட்ட நிலைகள் இருந்தால் நம்ம அதை என்ன பண்ண முடியும், அவனை எதிர்க்க முடியும். ரெண்டாவது, அவர் இழந்து போனதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொண்டு போகிறார் என்று பார்க்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எல்லா 2-3 காரியங்களினாலே ஒரு வார்த்தையை நம்ம நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவ்வளவு ஆவியினாலே நடத்தப்படுகிறாளோ அவள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு தான். அதில் நிறைய வித்தியாசம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. யூதர் என்று ஒரு கோத்திரம் இருந்தாலும் புறஜாதிகளோ அல்ல அடிமைகளோ தேவனை மறுதளித்தவர்களோ யூதர்களுக்கு வேலையாட்கள் ஆகும்போது அவர்களுக்கு என்ன சுதந்திரமோ அது தேவாலயத்தில் கொடுக்கணும். அவர்கள் பங்கு பெறுகிற அப்பங்கள், அவர் ஆராதனை செய்கிற ஆராதனையில் அவர்களுக்கு சுதந்திரம் உண்டு. இவர்கள் 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பது போல அவர்களும் ஓய்ந்திருக்கப்பட வேண்டும். புறஜாதி முற்று வேணான்னா அதெல்லாம் கடவுளை அனுமதிக்கக்கூடாது, எல்லாத்தையும் அனுமதிக்கிறார். அதன் அடிப்படை போல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காலத்தை மையப்படுத்துகிறார். அதன் அடிப்படைகளாக யூதருக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த யூதன் என்பது நாம் என்ன தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். அது தெளிவடைந்து கொள்ளப்படாட்டா ஒன்றும் புரியாது. ஆனால் இறைமாருக்கு நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா உலக லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவரை நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜாவுடைய நாட்களிலே யூதாவிலே பெத்லகேமில் இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே என்று கேட்கிறார்கள். இயேசு இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2 ஆண்டுகள் ஆச்சு என்று பார்க்கிறோம் 17ஆம் வசனத்தில். அதன் அடிப்படைக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் வரைக்கும் இயேசு யாரும் அறிய முடியல. ஆட்டு மந்தையில் இருக்கிற மேய்ப்பர்களுக்கும் சிமியோன் என்கிறதுக்கு மாத்திரம்தான் இயேசு பிறந்திருக்கான்னு தெரியும். ஒரு சிலவங்க சார்ந்திருக்க, ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். மற்றபடி தேசத்தில் இருக்கிற ஆளுகை ராஜாக்கள், பிரதான ஆசாரியர்கள், மற்ற யூதருக்கெல்லாம் இயேசு பிறப்பே 2 ஆண்டுகள் வரைக்கும் தெரியாமல் தான் இருக்கு.
அது அறிமுகப்படுத்தப்படும் என்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் கடந்து போகிறார்கள். பொதுவாக கிழக்கு தேசம்னு நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கிழக்கு தேசம்னு பட்டியலை பார்த்தீங்கன்னா இலங்கை, இந்தியா, இப்படிப்பட்ட தேசத்தை கிழக்கு தேசம் என்று வருகிறது. அதில் பர்டிகுலராக எங்கேருந்து போனார்னு வேதத்தில் இருந்தாலும் எழுதலை. இப்போ இந்த பகுதியில் இருந்து தான் போயிருக்கிறாங்க. இப்போ யார் போனால் வான சாஸ்திரிகள். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கீழ்ப்பகுதியில் கிழக்கு தேசத்தில் பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தில், ஜோசியம் பார்க்குறதுல, இப்படி நாள் கணிப்புதல் நம்ம ஆளுங்களோட கெட்டிக்கார ஆளை யாரும் கிடையாது. அவ்வளோ அருமையாக கணிப்பார்கள். ஆனால் ஒரு பக்கம் இங்கேருந்தால் போயிருக்கணும். இங்கேருந்து போயிருந்தால் ஏன்னா பிரயாணம் பார்க்க 2 ஆண்டுங்கிறோம். இப்போ பக்கத்து தேசம்னா 2 ஆண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் தியானம் செய்யணும் அந்த விஷயங்கள். 2 ஆண்டு பிரயாணம் பண்ணி ஒட்டகத்தில் கழுதில் போயிருக்காங்க. இப்போ எவ்வளோ தூரமாக இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் அந்த விஷயங்கள். ஏன்னா பக்கத்து தேசம் உடனே போயிருப்பாங்க. ஆனால் 2 ஆண்டு 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளுக்கு திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண்களையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் உண்டானதுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. பார்க்கிறோம், அது சகல எல்லைகள் மிகுந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண்களையும் கொலை செய்யும். அப்போ அந்த குழந்தை கண்டிப்பாக 2 வயசுக்குள்ள இருக்கணும். இப்போ 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தையும் கொலை பண்ணுங்க என்று அவன் சட்டம் ஏற்றுகிறான் என்று பார்க்கிறோம். அது 2 ஆண்டு வரைக்குமே யாருக்குமே தெரியல. இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள அந்த செய்திகள் வெளியே வந்து பார்க்கிறோம். ஆனால் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் கடந்து போய் பொதுவாக நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் ஒரு பெரிய பணக்காராக இருக்கிறான், நம்ம போய் சத்தியம் சொல்றதுக்கு பயப்படுவோம், யோசிப்போம் என்ன நினைப்பானோ. ஆனால் வெளியிலேருந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் போய் டாக்ஸி கொடுத்தா ஏசி எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு போவான். ஏன்னா அவங்க யாருன்னு தெரியும், யாரெல்லாம் போய் அறிமுகம்லாம் யாரெல்லாம் போய் பேசலாம். ஆனால் அறிமுகம்லாம் போய் பேச முடியாது. அதனால் ஏறுவதுட்டு போய் என்ன பண்ண முடியாது. அந்த ஊரில் யாராவது போய் சொல்லியிருந்தாங்கன்னா நீ தானே சொன்ன குழந்தை எங்கே இருக்குன்னு பிடிச்சி அந்த குழந்தையை கண்டுபிடித்து விடலாம். இவன் எதிர்பார்க்கணும் குழந்தைய கொலை செய்து விடலாம். ஆனால் தூரதேசத்து போய் அந்த செய்தியை சொல்லிட்டாங்க. அவர் அந்த தேசத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போ அவர்களுமே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இது அடிப்படைக்குள்ள தான் தூரதேசத்து கொண்டு போகிறார். அதே போல் நாம் கடைசி கால தெய்வத்திட்டம் என்பது அந்த தேசத்தில் நாம் நிறைவேற்ற முடியாது. தூரதேசத்துக்கு கடந்து போய் தான் கிறிஸ்து வருகை நாம் ஆயத்தப்படுத்த முடியும். இது அடிப்படை தான் புறஜாதிகள் கொண்டு வரோம். ஆனால் புறஜாதி என்பது பெரிய அறிவாளி அப்படிலாம் ஒரு பக்கம் அல்ல. சில காலத்தின் கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா புறஜாதிகளை கொண்டு வருகிறார், அதை நடைமுறைப்படுத்துகிறோம், அது கொண்டு போகிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 46ஆம் அதிகாரம் 9 வாசிக்கும். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்த்துகிற ஒரு பட்சி கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறமாய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அந்தத்துள்ளவை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்க என சுத்தமான எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராஞ்சுகிற ஒரு பச்சையை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷன் தூரதேச வரவழைக்கிறாய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அது திட்டமிடி நான் செய்து முடிப்பேன். அதை இறைசமும் நாம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு கிழக்கிலிருந்து ஒரு பச்சி கடந்து போய் இப்படியாக ஆதி முதல் அந்த மற்றும் மறைந்திருக்கிறெல்லாம் அறிவித்து நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதில் மீண்டும் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சமூகத்துக்குள்ளாக கிழக்கு தேசத்திலிருந்தாம் எப்படி இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நடைமுறைப்படுத்தினார்களோ அதே போல அவருடைய வருகையும் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதில் புறஜாதிகள் என்று சொல்லுகிற தூர தேசத்திலிருந்தால் தேவன் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க அவர் திட்டம் செய்திருக்க என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் நாம் இறைசமும் நடைமுறைப்படுத்துகிற அது ஏசாயா தீர்க்கதரிசி 41ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம்.
தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கும் சிறடிக்கப்பட்ட தாளடிகளுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்துடன் நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராகிய இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டும் சமீபித்து வந்தும் பின்பு பேச கடவார்கள். நான் ஒருமிக்க நியாயசனமாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படின வரவழைத்தவர் யார்? ஜாதிகள் அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாவுக்கு ஆண்டவனாக்கி அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கும் சிறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவளை துரத்தவும் தன் கால்கள் நடவார்ந்த சமாதானம் நடத்த பண்ணுவான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற கிழக்கு தேசத்திலிருந்து ஒரு மனிதனை உருவாக்கி பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் விடுதலையாக்கி ஒரே மந்தை ஒரே மேய்ப்பின்கிற நாட்களை அவர் நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதில் நாம் ஏதோ புதுவிதமான ஒரு பெரிய கருத்து அல்ல, வேதத்தில் எழுதப்பட்ட மகத்துவங்களை நாம் நிலைநிறுத்துகிறோம், அவ்வளோதான். ஆனால் இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிற ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 11 வாசி. அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் ஸ்னேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப இரண்டாம் வீச தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியை 4 திசைகளிலிருந்து கூட்டுவார். எபிராமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். பார்க்கிற ஜாதிகளுக்கு ஒரு கொடியை கொடுத்து இரண்டாம் விசை தன் கரத்தை நீட்டி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்தும் யூதாவில் சிதறடிக்கப்பட்ட பூமி 4 திசையிலிருந்து கூட்டுவார். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற தேவ தீர்மானம் என்பது இந்த 11ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா முதல் வாசி மேசிய பிறப்பை நடைமுறைப்படுத்துகிறார். தொடர்ந்து அதில் 1000 வருஷ ஆட்சி புகுத்துகிறார். அவர் 2ஆம் வசையாக ஒரு கொடியை கொடுத்தும் ஜனங்களை ஒன்றிணைக்கிறார் என்று பார்க்கிறோம். அது ஏசியா 42 மேசிய பிறப்பை மையப்படுத்துகிறார். அவர் ஊழியத்தை நடைமுறைப்படுத்த. அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 40 பார்த்தீங்கன்னா பிறக்க போகிற எலியாவை மையப்படுத்துகிறார், யாவான் சனகன். 2வது பார்த்தீங்கன்னா கடைசி சபையை ஒன்று கூட்டுகிற ஒரு மனிதனை ஒப்பிடுகிறார். ஆனால் அந்த 42க்கு முன்பாக 2 மனிதர்களை மையப்படுத்துகிறார். ஒன்று இயேசு பிறப்புக்கு ஒருவன் ஆயத்தப்படுத்துகிறான், இன்னொன்று இயேசு வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள். இப்படிலாம் இறை சமூகத்தில் எல்லாம் திட்டமிட்டு தான் எழுதப்பட்டது. ஏதோ எதாச்செல்லாம் நான் பிரசங்கிக்கலை, சொல்லலை. இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிரகாரம் பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கு மேலாக தான் சரீரமாக சபையை உயர்த்தி பூமியில் இருக்க 4 திசைகளுக்கும் தான் ஜனங்கள் ஒன்றிணைத்தும் தான் புறஜாதிக்குள்ளாக நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் கிழக்கு தேசத்திலிருந்து தேவன் திட்டமிட்டபடி தேவன் தீர்மானத்தை நிறைவேற்றி அதை மையப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்ம புறஜாதிக்குள்ளாக என் மகிழ்மை விளங்க சொல்லுவேன். யூதர்கள் 1ஆம் நூற்றாண்டை இழந்து போனதுனாலே அது புறஜாதிக்குள்ளாக வருகிறது. ஒன்று கடைசிகளை தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் ஒரு சாதகமான காலம், சாதகமான நிகழ்வு எங்கன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதிக்குள்ளே தான் இருக்கு. 2வது நிலை. இப்படி நிலைகளை மையப்படுத்தி தான் தேவன் பார்த்தீங்கன்னா கடைசிகள சபையை அப்படி நாம் நிறைவேற்றி கொடுக்கன்னு பார்க்கிறோம். ஆனால் இப்படி நிலைகள் இருப்பதனாலே வேதத்தோட மகத்துவங்களை ஆராய்ந்து பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் இயேசுவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவரு நிலைகளில் இருந்து அது சாத்தியமில்லை என்பதுதான் வேதத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பூமியில் இருக்க 4 திசைகளும் ஒரே மந்தை ஒரே மேய்ப்பென்கிற நிலைகள் உட்படுத்தி அதை பரிசுத்தப்படுத்தி பூர்ணப்படுத்தி தேவசாயில உருவாக்கி தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதனாலே இந்த காரியங்களுக்கு நாம் தன்னை தயாரித்துக் கொள்ளும்படியாக தேவன் நாம் கேட்டுக்கொண்டு கருந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.